நாடு முழுவதும் பயங்கரவாத செயல்களை அரங்கேற்க தயாராக இருந்த ஐஎஸ் அமைப்பைச் சேர்ந்த 4 பேரை குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்த நபர்கள் அனைவரும் இலங்கையைச் சேர்ந்தவர்கள். சென்னை வழியாக அகமதாபாத் வந்தனர் என்பது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. அகமதாபாத் விமான நிலையத்திற்கு கடந்த 12ஆம் தேதி இமெயில் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. சோதனையில் அது புரளி என தெரிந்தது. இருப்பினும் அகமதாபாத் உட்பட குஜராத்தின் அனைத்து விமான நிலையங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த 4 பேர் அகமதாபாத் வரவிருப்பதாக குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது. பாதுகாப்பு படையினர் உஷார்படுத்தப்பட்டனர். விமான ரயில் பயணியர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டனர். இலங்கையில் இருந்து சென்னை வழியாக அகமதாபாத் வந்த விமானத்தில் பயணித்த 4 பேர் மீது சந்தேகம் எழுந்தது. அவர்கள் ஒரே நம்பர் கொண்ட டிக்கெட்டில் வந்தனர் என உறுதி செய்யப்பட்டது. முகமது நுஸ்ரத், முகமது பரீஸ், முகமது நப்ரான், முகமது ரஸ்தீன் ஆகிய 4வரையும் தனித்தனி அறையில் அடைத்து விசாரித்தனர். 4வரும் சர்வதேச இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்ததும் பாகிஸ்தானில் உள்ள அபுபக்கர் என்ற பயங்கரவாதியின் கட்டளைப்படி சில வேலைகள் செய்து முடிக்க அகமதாபாத் வந்ததும் என தெரியவந்தது. இதுகுறித்து குஜராத் டிஜிபி விகாஸ் சாகாய் கூறியதாவது: 4வரும் தமிழ் பேசுகின்றனர், மற்ற மொழிகள் தெரியவில்லை. மொழிபெயர்ப்பாளர் உதவியுடன் விசாரித்தோம். அகமதாபாத்தில் தங்கி குஜராத்திலும் வேறு பகுதியிலும் நாச வேலையில் ஈடுபட தயாராகி வந்திருந்தனர் என்பது தெரிய வந்தது. குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை அழிக்கும் திட்டம் வைத்திருந்தனர். 2 மொபைல் ஃபோன்களையும் கைப்பற்றினோம். பாகிஸ்தானில் இருக்கும் அபுபக்கருடன் அவர்கள் உரையாடிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அகமதாபாத்தில் உள்ள நானோ சிலோடா நகரில் மறைத்து வைத்திருந்த 3 பாகிஸ்தான் தயாரிப்பு பிஸ்டல்கள், 20 தோட்டாக்கள், சில வரைபடங்கள், ஐஎஸ் அமைப்பின் கொடிகள், வேறு சில ஆதாரங்களை கைப்பற்றினோம். பிஸ்டல் மற்றும் தோட்டாக்களின் பாகிஸ்தானின் கூட்டாட்சி பழங்குடியினரின் முத்திரை இருந்தது. அபுபக்கர் அனுப்பிய ஆயுதங்களை வைத்து நாச வேலைகளை நடத்த திட்டமிட்டிருந்தனர். இலங்கையில் 2019 ஈஸ்டர் பண்டிகையின் போது சர்ச் குண்டு வெடித்தது. பலர் இறந்தனர். அதையடுத்து தேசிய தௌஹீத் ஜமாத் பயங்கரவாத அமைப்பு மீது இலங்கை அரசு கடும் நடவடிக்கை எடுத்தது. அதில் உறுப்பினராக இருந்தவர்கள் அபுபக்கரை சந்தித்து கடந்த பிப்ரவரியில் ஐஎஸ் அமைப்பில் இணைந்தனர் என்பதை கண்டுபிடித்தோம். நாச வேலைகளை செயல்படுத்துவதில் பிரச்சனை ஏற்பட்டால் தற்கொலைப்படையாக மாறி தாக்குதல் நடத்தவும் தயாராக இருந்தனர். இதற்கு அபுபக்கர் இலங்கை பணமதிப்பில் 4 லட்சம் ரூபாயை அட்வான்ஸாக அனுப்பி வைத்துள்ளார். 4வரில் நுஸ்ரத் மட்டும் பாகிஸ்தான் சென்று வருவதற்கான விசா வைத்திருந்தார். 4வரையும் கைது செய்துள்ளோம். பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளோம். தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது என்று டிஜிபி கூறினார். அதாவது இலங்கை பயங்கரவாதிகள் இந்தியாவை குறிவைப்பது ஏன் என்பது பற்றி பார்க்கலாம். அதாவது உளவுத்துறை வட்டாரங்கள் கூறியதாவது, இலங்கையில் 20 பயங்கரவாத இயக்கங்கள் இருந்தன. பெரும்பாலானவை ஒரு மதத்தை சார்ந்தவையாக என்பதனால் உலகளவில் இயங்கக்கூடிய பிற பயங்கரவாத இயக்கங்களோடு தொடர்பில் இருந்தன. அதனால் பல நாடுகளில் பயங்கரவாத இயக்க தலைவரிடமிருந்து வரும் உத்தரவுகளை நிறைவேற்றி வந்தன. கொழும்பு சர்ச்சில் 2019 ஏப்ரல் 21 நடந்த ஈஸ்டர் நிகழ்ச்சியில் குண்டுகளை வெடிக்க வைத்தனர். இதில் 218 பேர் இறந்தனர். இதையடுத்து 20 அமைப்புகளுக்கு அந்நாட்டு அரசு தடை விதித்தது. அவற்றின் உறுப்பினர்களின் வேறு நாடுகளுக்கு சென்று நாச வேலைகள் செய்து வருகின்றனர். அப்படி இந்தியாவுக்கு ஊடுருவிய பலரை என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்பு கைது செய்து சிறையில் அடைத்து வருகிறது. ஆனாலும் சமீப காலமாக பாகிஸ்தான் உளவுத்துறையான ஐஎஸ் அமைப்பு இலங்கையில் தலைமறைவாக செயல்படும் பயங்கரவாத குழுக்களை ஏவி விடுகிறது அதிகமாகி இருக்கிறது. குறிப்பாக லோக்சபா தேர்தல் முடிவதற்குள் பெரிய அசம்பாவிதத்தை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்ற திட்டத்தோடு செயல்படும் ஐஎஸ் அமைப்பு இன்னும் சில மாதங்களில் இலங்கையில் நடக்க உள்ள தேர்தலை ஒட்டி அங்கும் சம்பவங்களை நிகழ்த்தும் முனைப்போடு உள்ளது. அந்த அமைப்பின் ஒரு தரப்பினர்தான் அகமதாபாத்தில் சிக்கியவர்கள். அவர்களிடம் பிடிபட்ட கைத்துப்பாக்கிகள் உள்ளிட்டவை பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டவை. துப்பாக்கிகள் சீனாவின் நோரின்கோ 54 ரகத்தைச் சேர்ந்தவை. வெடிமருந்தும் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதுவும் பாகிஸ்தானை சேர்ந்தது. இவ்வளவு விஷயங்கள் இலங்கையை மையமாக வைத்து நடந்து கொண்டிருக்க கடந்த ஆண்டு ஜூலையில் அங்கு 5 இயக்கங்கள் மீதான தடையை இலங்கை அரசு விலக்கிக் கொண்டது. அதன்படி இலங்கையில் பயங்கரவாத குழுவினர் துணிச்சலாக செயல்பட துவங்கியிருக்கிறார்கள் என்று நமக்கு செய்தி வட்டாரங்கள் கூறுகிறார்கள். மேலும் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் உத்தரவுக்காக காத்திருந்தோம்.
அகமதாபாத்தில் கைதான 4 IS பயங்கரவாதிகளும் வாக்குமூலமும் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது பயங்கரவாத தாக்குதல் நடத்த பாகிஸ்தானில் இருந்து வரும் உத்தரவுக்காக காத்திருந்ததாக குஜராத்தில் கைதான இலங்கை IS பயங்கரவாதிகள் பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அதாவது அகமதாபாத் விமான நிலையத்துக்கு கடந்த 12ஆம் தேதி இமெயில் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இதையடுத்து அகமதாபாத் உட்பட குஜராத்தின் அனைத்து விமான நிலையங்களிலும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டது. நம் அண்டை நாடான இலங்கையில் இருந்து கடந்த 20ஆம் தேதி சென்னை வழியாக அகமதாபாத் விமானத்தில் பயணித்த 4 பேரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். இவர்கள் இலங்கையைச் சேர்ந்த முகமது நுஸ்ரத் 33, முகமது பரீஸ், முகமது நப்ரான், முகமது ரஸ்தீன்ஸ் என தெரிய வந்தது. அதாவது உபா சட்டம். இந்த 4 பேரும் சர்வதேச இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்ததும் பாகிஸ்தானில் உள்ள அபுபக்கர் என்ற பயங்கரவாதத்தின் உத்தரவின்படி சில சதி திட்டங்களை தீட்ட அகமதாபாத்துக்கு வந்தது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட 4 பேரிடமிருந்து பாகிஸ்தான் தயாரிப்பு துப்பாக்கிகள், 20 தோட்டாக்கள், IS அமைப்பின் கொடிகள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இவர்கள் மீது உபா எனப்படும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விசாரணையில் நாடு முழுவதும் மிகப்பெரிய நாச வேலைகளில் ஈடுபட திட்டமிட்டிருப்பதாகவும், பயங்கரவாத தாக்குதல் நடத்த பாகிஸ்தானில் இருந்து வரும் உத்தரவுக்காக காத்திருந்ததாகவும் கைதான பயங்கரவாதிகள் பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த இடத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளனர் என கூற மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.